அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. செல்வம் சேர செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரங்கள். செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள். தேவையில்லாத செலவை நீக்க வைக்க வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள். கட்டாயமாக பொருளாதார விருத்தி என்பது வந்தே தீரும். அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். எப்பொழுதுமே குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. இன்று நாம் பார்க்கின்ற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. அது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் சேர செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரங்கள். செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள். தேவையில்லாத செலவை நீக்க வைக்க வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் அப்படிங்கிறத, இந்த அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். செல்வம் சேர்றதுக்கு நாம் எந்த விதமான பரிகாரத்தை செய்வோம்? நல்லா பாருங்கள். ஜாதகத்தில் நமக்கு என்ன கொடுப்பினை அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு அவனால் சம்பாதிக்க முடியும், அவனுக்கு எந்த அளவுக்கு தொழில் மூலியமாகவோ மற்ற விஷயங்கள் மூலியமாக அவனுக்கு எப்படி வருமானங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு கட்டாயமாக பொருளாதார விருத்தி என்பது வந்தே தீரும். அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். எப்பொழுதுமே பொருளாதாரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல எப்பொழுதும் நாம் சுத்தமாக இருக்கணும். அசுத்தம் நிறைஞ்சு இருக்கவே கூடாது. சரி, யோகம் இருக்கிறவன் சம்பாதிக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். யோகம் குறைவாக இருப்பவர்களுக்கு நம்ம யோகத்தை பெருக்கணும். அதுவும் தன யோகத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் நாம் ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். முதல் விஷயம் அதுதான். வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது இல்லாமல் முதல்ல நாம் சுத்தபத்தமாக இருக்கணும். உடல் சுத்தமாக இருக்கணும், மனம் சுத்தமாக இருக்கணும். உடல் சுத்தத்துக்கு கட்டாயமாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை உடலில் இருக்கக்கூடிய நல்ல பர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது முக்கியமான விஷயங்கள் ஜவ்வாது பவுடர் வாங்கி உடம்புல தடவிக்கலாம். இதை செஞ்சுக்கணும். ரெண்டாவது, காலில் பனிவெடிப்பு வராமல் பார்த்துக்கணும். காலில் பனிவெடிப்பு இருந்தாலே பணம் நம் வீட்டில் தங்காதுன்னு சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஒரு மனிதனிடம் தொடர்ந்து செல்வம் சேரத்துக்கு தடையாக இருப்பது கால் பாதங்கள் ரொம்ப மிருதுவாக இருக்கணும், ரொம்ப வளவளப்பாக இருக்கணும், காலில் பனிவெடிப்பு இல்லாமல் இருக்கணும், அந்த கால் சுத்தபத்தமாக இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, பனிவெடிப்பு இல்லாத பாதத்தை உருவாக்கிக்கணும். பனிவெடிப்பு இருந்தால் பணம் தங்காது, பணம் செலவாகி கொண்டே இருக்கும். அடுத்தது செருப்பு. நாம் நல்ல செருப்புகளை உபயோகப்படுத்த வேண்டும். பாருங்கள், நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, வசதிகளாக இருந்தாலும் கூட நல்ல செருப்பு வாங்கி போட மாட்டாங்க. பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அது பிஞ்சு போனாலும் செருப்பை போட்டு தைச்சி போடுவாங்க. தயவு செய்து அந்த நிலையிலிருந்து மாறுங்க. இன்றைக்கி எவ்வளவோ மாற்றங்கள் இந்த உலகத்தில் வந்துருச்சு. நல்ல செருப்பு வாங்கி நம்ம போடணும். அந்த செருப்பை வாரத்துக்கு 2 முறையாவது செருப்பை நாம் தான் கழுவ வேண்டும். செருப்பை கழுவதற்கு ஆள் வைக்கக்கூடாது. நம்மளோட செருப்பை நாம் தான் கழுவ வேண்டும். இந்த செருப்பு கழுவுறது கூட நம்ம ஒரு பரிகாரமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கட்டாயம் செருப்பு கழுவுறது மிகப்பெரிய பரிகாரம். இதில் தோஷ பரிகாரமும் தோஷமும் நீங்கிவிடும், செல்வ விருத்தியும் கிடைக்கும். அதனால் உங்களுடைய செருப்பை தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள், அடிக்கடி கழுவுங்கள், நல்ல செருப்பை பயன்படுத்துங்கள். செல்வம் வரதுக்கான வழிகளை காமிக்கும். அல்லது செல்வம் தேவையில்லாத செலவாகிட்டு இருக்குன்னா அந்த செலவுகளை அது கட்டுப்படுத்தும். அதனால் நீங்கள் நல்ல செருப்பு யூஸ் பண்ணுங்கள். காலில் பனிவெடிப்பு இல்லாத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உடல் நாற்றம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது ஒரு வழி. அதுக்கு அடுத்ததாக நம்ம இன்னும் வேறு என்ன செய்யலாம்? எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அன்று நாம் நல்ல துணிகளை உடுத்தணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உண்டான நாள். அந்த சுக்கிர கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நம்ம மீது முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நல்ல துணிகள், சுத்தமான துணிகள், குறிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து துணிகளும் நல்ல துவைத்த துணிகளாக இருக்கணும். புது துணி முடிந்தால் போடுங்க, புது துணி இல்லைன்னா நல்ல துவைத்த துணிகளை போடுங்க. துணிகளுக்கு நல்லா பர்ஃப்யூம் போடுங்க. நீட்டாக உள்ளாடைகள் முதற்கொண்டு நல்ல தூய்மையான இருக்கிறதா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடலும் மனமும் துணிகளும் நீட்டாக இருக்கணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று நம்மளுடைய
நம்முடைய துணிகள் நாமளும் மிக நல்ல வாசமாக இருக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா செல்வம் அதிகமாக சேரக்கூடிய நாள். அன்று உங்களுக்கு தெரிந்த பூஜைகள் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் எந்த நேரத்தில் உங்களுக்கு முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் மனசார ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் ப்ரேயர் பண்ணலாம். விளக்கேற்றி ப்ரேயர் பண்ணலாம். இல்லை ஒரு 5 நிமிஷம் விளக்கே இல்லாமல் நல்ல செல்வ விருத்தி வேணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை வைக்கலாம், உங்கள் தெய்வங்கள்கிட்ட பிரார்த்தனை வைக்கலாம், குருமார்கள்ட்ட பிரார்த்தனை வைக்கலாம். கட்டாயம் அது பலிதம் அடையும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லா கொஞ்சம் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்க. அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்வீட் செஞ்சு மற்றவங்களுக்கு நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுங்க. கட்டாயமாக செல்வ விருத்திகள் கிடைக்கும். இந்த எளிய பரிகாரம் செய்தால் செல்வம் வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக வரும். வருகின்ற வழியை காட்டும். தொழில் தான் முக்கியம். தொழில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அது பெருக்கி கொடுக்கும். தொழில் இருக்கக்கூடிய நல்ல வழிகளை எல்லாம் காட்டும். அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு வாசல் கழுவுவாங்க, கோலம் போடுவாங்க, துணி உடுத்துவாங்க, நல்ல துணிகளை உடுத்துவாங்க, நிறைய பூஜைகள் செய்வாங்க அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிந்த வரைக்கும் ஏதேனும் ஒரு உணவுப் பொருள் ஸ்வீட் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு அக்கம் பக்கத்துக்கு கொடுங்க. வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் குங்குமம் கொடுங்க, மஞ்சள் கொடுங்க. இது எல்லாமே விருத்தியை கொடுக்கும். எல்லார் வீட்லேயும் அதாவது சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா குங்குமம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்தாலும் கொடுங்க. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு போய் குங்குமம் வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை செஞ்சு அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பெண்களுக்கு கொடுங்க. கட்டாயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்வ விருத்திகள் அபிவிருத்தி அடையும். இந்த அம்பாள் கோயிலுக்கு பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். இதில் வேறுபாடு எதுவும் கிடையாது. இருவருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொழில் விருத்தி கண்டிப்பாக உண்டு, செல்வ விருத்தி கண்டு இந்த வீண் விரயம் தெண்ட செலவு கட்டாயமாக குறையும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்வீட்டை நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. அதேமாதிரி குங்கும அர்ச்சனை வாரம் முடிஞ்சால் வாரம் செய்யுங்க. இது மாதத்துக்கு 2 முறையாவது இந்த குங்குமம் வாங்கி கொடுத்து கோவில் அர்ச்சனை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுங்க. மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எந்த கோவிலுக்கு போனாலும் வெள்ளை தாமரைப்பூ வாங்கிட்டு போங்க. அம்பாள் கோவிலுக்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெண் தாமரை நிறையா வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு கொடுங்க. இல்லை அது சிவனுக்கு கொடுங்க. கட்டாயம் உங்களுக்கு செல்வ விருத்தி ஏற்படும். தாமரையில் அவ்வளோ ஒரு மகிமைகள் இருக்குது. தாமரை பூவில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. அந்த வெண் தாமரை பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்குரியது. அதனால் அதிக அளவு வெண் தாமரை வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் வரது வழிகளை காட்டும். சார் நான் மாதம் வேலைக்கு போகிறேன், எப்படி சார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், வேலை இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் நிறைய தொழில் வாய்ப்புகள் ரொம்ப பெருகி கிடக்குது. அதனால் தொழில் வாய்ப்பு நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். நமக்கு செலவுக்கேற்ற வருமானங்கள் கிடைக்கும். இந்த செல்வ பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்கள். அதே சமயத்தில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ மாதம் ஒரு நாளாவுக்காவது யாருக்காவது அன்னதானம் செய்யுங்க. ஒருவருக்காவது இருவருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கி கொடுங்க. இன்னும் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும், செல்வ விருத்திகள் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.